காணிக்கை தசமபாகத்தை கொண்டு வருகிறேன். I bring it in obedience to thy word. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் கொண்டு வருகிறேன். I bring it with great joy and gladness of heart. மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நான் கொண்டு வருகிறேன். And you have promised that you will open the floodgates of heaven. வானத்தின் மதகுகளை நான் திறப்பேன். And you will shower a blessing upon me ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவேன். that I will have no room to contain. இடம் கொள்ளாமற் போகும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. And this evening as I give my tithes and offerings, இப்போது நான் காணிக்கை தசமபாகத்தை செலுத்தும்போது I believe your promise உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். and I give in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறேன். Amen. ஆமென். Our ushers will now come and receive our tithes and offerings. உதவியாளர்கள் காணிக்கை தசமபாகங்களை பெற்றுக்கொள்வார்கள். The regular service timings are நம்முடைய வழக்கமான ஆராதனை நேரங்கள் Sunday morning we have 2 services. ஞாயிறு காலையிலே நமக்கு 2 ஆராதனைகள் உண்டு. 8 o'clock we have a Tamil service. 8 மணிக்கு தமிழ் ஆராதனையும் And 10:30 we have English service. 10:30 மணிக்கு ஆங்கில ஆராதனையும் உண்டு. Then Sunday evening 6:30 we have a combined service. ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் இணைந்து ஆராதனை உண்டு. Tuesday 6:45 we have a midweek service here. செவ்வாய் மாலை 6:45 மணிக்கு நமக்கு ஆராதனை உண்டு. And every Friday from 7 to 8 we have intercessory prayer. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 முதல் 8 மணி வரை நாம் இங்கே கூடி வந்து ஜெபிக்கிறோம். So kindly remember these timings and be with us. ஆகவே இந்த நேரங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள். Tuesday nights we have been dealing with what the Bible teaches concerning man. செவ்வாய் இரவுகளிலே மனிதனை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். We will continue that today. அந்த போதனை இன்றைக்கு நாம் தொடருவோம். You know, with regard to the teaching concerning man, we have taught much about spirit, soul and body. இந்த போதனையிலே ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து நாம் அதிகமாய் போதித்திருக்கிறோம். And there is one question that I have not dealt with sufficiently not dealt with at all basically over the many years I have ministered here. நான் இங்கே பல வருடங்களாக ஊழியம் செய்திருக்கிறேன். ஒரு காரியத்தை குறித்து நான் இங்கே அதிகமாய் பேசினது கிடையாது. That is the origin of the soul. அதுதான் ஆத்துமாவின் தோற்றம். அதை குறித்து we know where the body came from. சரீரம் எங்கிருந்து வந்தது என்று நமக்கு தெரியும். தெரியும். Where the spirit came from. ஆவி எங்கிருந்து வந்தது என்று தெரியும். What is the origin of the soul? ஆனால் ஆத்துமாவின் தோற்றம் எங்கு? Actually I wanted to deal with it today, but some circumstances that just did not work out, so I am not able to deal with it today. இன்றைக்கு அதை குறித்து படிக்கலாம் என்று நான் எண்ணினேன். ஆனால் இன்றைக்கு சில சூழ்நிலைகள் சரிபட்டு வரவில்லை. ஆகவே இன்றைக்கு நாம் அதை பார்க்க போவதில்லை. Maybe next week or the following week, I promise you, I will deal with it as we shift from God's purpose for the male to the female. In between I will squeeze இந்த it in. வாரம் அடுத்த வாரம் அல்லது அதற்கு அடுத்த வாரம் இந்த ஆண் மனுஷனுக்கான தேவனுடைய நோக்கம் அதை முடித்துவிட்டு மனுஷிக்கான தேவனுடைய நோக்கத்தை பார்க்க போகும்போது இடையிலே அதை சொல்லி விடுகிறேன். That will be the more appropriate place to fit it in. சரியாய் அதை பார்க்க போனா அந்த இடத்துல தான் அதை நாம் படிக்க முடியும். And that is a quite interesting thing and a very involved matter. அது மிகவும் சுவாரஸ்யமானது, அதிக ஈடுபாடு அதில் கொள்ள வேண்டும். So we will deal with that at that time. ஆகவே அந்த சமயத்திலே அதை குறித்து நாம் படிக்கலாம். Since we talked last week about God's purpose for the male and the relationship that the female has with the purpose that God has for the male. ஆண் மனுஷனுக்கான நோக்கத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த பெண் மனுஷி ஆண் மனுஷனுக்கான நோக்கத்தோடு கூட அவளுக்கு என்ன விதமான ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். So we are going to title it as God's purpose for the male and the female. ஆகவே இதற்கு என்ன தலைப்பு கொடுக்க போகிறோம் என்று சொன்னால், ஆண் மனுஷனுக்காக பிறகு மனுஷிக்கான ஆண் மனுஷனுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டமும் பெண்ணும். ஆண் மனுஷனுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டமும் பெண்ணும். ஆணுக்காகவும் பெண்ணுக்காகவும் வைத்திருக்கிற திட்டம் இல்லை. ஆண் மனுஷனுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டமும் பெண்ணும். Okay? God's purpose for man and the female. ஆண் மனுஷனுக்கான தேவனுடைய திட்டமும் பெண்ணும். That's the title last week, and this week it will continue that. கடந்த வாரம் அந்த தலைப்பு தான் பேசினேன். இன்றைக்கு அதையே நான் தொடர போகிறேன். Turn with me to Genesis chapter 2 verse 18. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு செல்வோம். The Lord God said, "It is not good that man should be alone, and I will make him a helper comparable to him." பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். Now we slowly are coming to talk about the woman. இப்போது ஸ்திரீயை குறித்து கொஞ்சம் கொஞ்சமாய் பார்க்க வருகிறோம்.
We talked extensively about the man, but we are still talking about the man now, but we want to connect the woman to the man now. ஆணை குறித்து மிகவும் விவரமாய் படித்தோம், இன்னும் ஆணை குறித்து தான் படித்துக் கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது ஸ்திரீ மனுஷை இதோட கூட நான் சேர்க்க விரும்புகிறேன். Now when God made man, தேவன் மனுஷனை உண்டாக்கின போது he gave him a lot of responsibilities. அவனுக்கு இந்த ஆணுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்தார். Told you he was created first because of a certain purpose. நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கூட அவன் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டான் என்று. Being created first does not mean that he is greater or superior. முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டதனால அவன் பெரியவன் என்றோ உயர்ந்தவன் என்றோ கிடையாது. Doesn't mean that the female, because she is created next, she is number 2, or that she is lesser. பெண் இரண்டாவது சிருஷ்டிக்கப்பட்டதனாலே ஆணை விட குறைந்தவள் தாழ்ந்தவள் என்றும் கிடையாது என்று சொன்னேன். All this comes from our confused thinking in this world, where they train us to think about male, female in this way. We are somewhere in that whole spectrum of male chauvinism or feminist ideas. இந்த ஆணாதிக்க எண்ணம் அல்லது பெண் ஆதிக்க எண்ணம், இந்த ரெண்டுத்துக்கும் இடையே இப்படி நாம் சிந்திக்கும்படியா இந்த உலகமானது நமக்கு கற்று தந்து விட்டது. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல தான் நாம இருக்கிறோம். The world has only these two parameters to think from. உலகம் இந்த ரெண்டு விதங்களை தான் சிந்திக்க முடிகிறது அதனால. But I am talking Bible, not the world. ஆனால் நான் உலகத்தை பற்றி பேசவில்லை, வேதத்தை பேசுகிறேன். This idea of male chauvinism and feminist movement comes from the world. இந்த ஆணாதிக்க எண்ணம் அல்லது பெண் ஆதிக்க எண்ணம் இதெல்லாம் உலகத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள். But Bible is a book of purpose. ஆனால் வேதாகமும் நோக்கத்தின் புத்தகம். God is a God of wisdom. தேவன் ஞானத்தின் தேவனாய் இருக்கிறார். He does everything with purpose. அவர் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு செய்கிறார். So don't go after philosophies that men who do not know God have made up. ஆகவே தேவனை அறியாத மனிதர்கள் ஏற்படுத்தின அந்த தத்துவ ஞானங்கள் பின்னாலே போக வேண்டாம். You'll be disappointed terribly and your life will be thwarted from the proper direction. அப்படி செய்யும்போது வாழ்க்கையில மிகுந்த ஏற்றமும் உங்களுடைய வாழ்க்கை சரியான பாதையில போக முடியாமல் திசை திருப்பமும் ஏற்படும். So let's look at the Bible. ஆகவே வேதத்தை கவனிப்போம். In this church we are here to look at the Bible. இந்த சபையிலே வேதத்தை கவனிக்கவே நாம் இருக்கிறோம். But we will comment on how far these philosophies have gone away from God's word and God's plan and purpose. ஆனால் இந்த தத்துவங்கள் எல்லாம் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், நோக்கம் இவற்றிலிருந்து எவ்வளவு தூரம் விலகி சென்றிருக்கிறது அதை குறித்து நாம் அடிக்கடி பார்ப்போம். We do that so that we can find our place and where we are and we can find our position. அதையெல்லாம் ஏன் பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன, நாம் எங்க இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாகத்தான். So here it says that God, if you read the first chapter, one of the things that occurs again and again is that God made things and then he commented on what he made and he said it was very good. முதலாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது திரும்ப ஒரு காரியம் வருகிறது. தேவன் ஒன்றை உண்டாக்கி விட்டு பிறகு உடனே அது நல்லது என்று கண்டார் என்று அவரே அதை குறித்து சொல்லப்படுகிறது. You know, every time he created something he said it was good. ஒவ்வொரு முறையும் அவர் ஒன்றை சிருஷ்டித்த போது அது நல்லது என்று சொன்னார். But then when he made everything that he has made, in verse 31 of first chapter it says, now finally commenting upon everything he says it's very good. பிறகு எல்லாவற்றையும் முடித்த பிறகு முதலாம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So God's commentary on all of creation is that it's very good. ஆகவே இந்த சர்வ சிருஷ்டி குறித்து தேவன் கூறும் காரியம் அது மிகவும் நன்றாய் இருந்தது. But when you come to the second chapter in verse 18, ஆனால் இரண்டாம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரும்போது this is the first time that God is talking about something that's not good. இங்கே தான் முதல் முறையே தேவன் இது நல்லது அல்ல என்று பேசுவதை பார்க்கிறோம். What's not good? எது நல்லதல்ல? See, when God says it's very good you must notice, but when God says it's not good also you must take notice. தேவன் இது மிகவும் நல்லது என்று சொல்லும்போது நாம் கவனிக்க வேண்டும், இது நல்லது அல்ல என்று சொல்வதையும் நாம் கவனிக்க There வேண்டும். is only one thing that God said is not very good about the whole thing. தேவன் தான் உண்டாக்கின எல்லாவற்றை குறித்து ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் நல்லது அல்ல என்று சொன்னார். That it is not good for a man to be alone. ஒரு மனுஷன், ஒரு ஆண் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்றார். It is not good. நல்லது அல்ல. When God says it's not good, it's not good. தேவன் நல்லதல்லன்னு சொன்னா அது நல்லதல்லதான். I went to a marriage the other day. ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் பாருங்க. And the preacher was preaching in that marriage was an unmarried man. அந்த திருமணத்துல பிரசங்கித்த பிரசங்கியார் திருமணம் ஆகாதவர். Now I don't mind that. அதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. I don't think that unmarried people can't be saved and can't go to heaven and can't be children of, I don't believe all that. திருமணம் ஆகாதவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது, பரலோகம் போக முடியாது, தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியாது, இதெல்லாம் நான் சொல்லல.
If you're going to be unmarried, that's your business. நீங்க திருமணம் செய்து கொள்ளணும்னா அது உங்களை பொறுத்தது. If you came and asked me, I'll tell you to get married. ஆனா என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா திருமணம் செய்து கொள்ளுங்கன்னு நான் Because சொல்றேன். that's my position. ஏன்னா அதுதான் என்னுடைய நிலை, என்னுடைய எண்ணம். But this man was preaching anyway. ஆனா இவர் பாருங்க பிரசங்கம் பண்ணார். Now I'm just saying this in order to point out something. இதை ஏன் சொல்லனா ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். He read Genesis chapter 2:18. ஆதியாகமம் 2:18 அவர் வாசித்தார். And he was going to preach on this. இதுல இருந்து அவர் பிரசங்கம் பண்ண போறார் It பாருங்க. said it's not good for man to be alone, God said. அவர் சொல்றாரு தேவன் சொன்னார் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. But he said this is not for me. I am an exception to this. It's for everybody else. ஏன் இது எனக்கு இல்லங்க, நான் இதுக்கு விதி விலக்கு, இது மற்ற எல்லாருக்கும் அப்படினாரு. I said what a terribly wrong kind of thinking that he is undergoing, you know. எவ்வளவு ஒரு தவறான எண்ணம் பாருங்க அவரை பற்றி அவருக்குள்ள. He is really thinking like that. அப்படிதான் அவர் யோசித்து கொண்டு This இருக்கிறார். is not about me. இது என்ன பற்றியதல்ல. This is about everyone else. This does not apply to me. இது மற்ற எல்லாருக்கும் பொருந்தும், ஆனா எனக்கு பொருந்தாது. I am pointing out to you today that God said when he made man, it's not good for him to be alone. உங்களுக்கு நான் என்ன சுட்டி காண்பிக்கிறேன்னு சொன்னால் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தேவன் சொல்லிவிட்டார். No matter what anybody else says, வேற யார் என்ன சொன்னாலும் சரி, it's not good for a man to be alone. ஒரு ஆண் தனிமையா இருப்பது நல்லதல்ல. This is God's wisdom speaking. இது தேவனுடைய ஞானம் பேசுகிறது. I used to know another preacher. இன்னொரு பிரசங்கர் எனக்கு தெரியும் பாருங்க. I don't know where he is now. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு I've not தெரியல. seen him in a long time. ரொம்ப நாளா பார்க்கல அவரை. Now he's a very close friend of mine. அவர் என்னுடைய மிகவும் நெருங்கிய நண்பர். Quite a talented person. மிகவும் தாளந்து மிக்கவர். And when he was a young man about 25 26 years old, I was still 17 18 years old. அவருக்கு 26 20 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு 17 18 வயசு இருக்கும். He used to preach in all these streets, very fervent and enthusiastic person. அவ்வளவு தீவிரமா உற்சாகமா இருப்பார் பாருங்க, அந்த தெருக்கெல்லாம் நின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. And when I went away from the country and came back after 10 years, நான் இந்தியாவில இருந்து வெளிநாடு போய் ஒரு 10 வருடங்கள் கழிந்து வந்த he பிறகு was all dressed up in kavi. பாதா காபி துணியை மாட்டிட்டு He had a இருக்காரு. beard, you know. தாடி வேற. I said, what happened to you, Anna? நான் கேட்டேன் அண்ணா என்னாச்சு உங்களுக்குன்னு. He said, on my 25th birthday or something like that, அவர் சொன்னாரு என்னோட 25வது பிறந்த நாள்ல I bought this kavi dhoti and kurta. இந்த காவி வேட்டியும் சட்டையும் நான் வாங்கினேன். And I took it to an old pastor. அதை ஒரு வயதான போதகரிடம் கொண்டு சென்றேன். And I told him that I'm going to wear this. நான் அவர்கிட்ட சொன்னேன் இதை நான் அணிந்து கொள்ள போகிறேன். He respects that old pastor very much. அந்த வயசான போதகருக்கு இவர் அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறார் So பாருங்க. he gave it to him, and that man blessed it and gave it to him. இவர் அவர்கிட்ட கொடுக்க அவர் அதை ஆசீர்வதிச்சு திரும்ப கொடுத்தார். So he put it on. ஆமே அவர் மாட்டிட்டார். Now I worked on him over time to get this off, so and shave off his beard and get married. இந்த தாடியையும் இந்த காவியும் எடுத்து போட்டுட்டு அவர் திருமணம் செய்து கொள்ளன்ற ஒரு எண்ணத்துல ரொம்ப பேசி பார்த்த அவர்கிட்ட நான். I just could not succeed. ஆனா என்னால வெற்றி பெறவே முடியல. Then I found out that this man respected that old man so much that because he prayed and blessed and gave it, he feels, and also because he has made a vow to God that he'll be like this, he cannot take it off. அப்புறம் தான் என்ன புரிஞ்சது எனக்குன்னா இவர் அந்த வயதான போதகர் அந்த அளவுக்கு மதிக்கிறதுனால அவர் ஜெபம் பண்ணி கொடுத்தாரு எப்படி காட்டுதுன்னு அந்த ஒரு எண்ணம். அது மட்டும் இல்ல ஆண்டவருக்கு பொருத்தனை வேற பண்ணிட்டேனே இப்போ என்ன செய்யறது அது ஒரு எண்ணம். Now I was in a way a little bit angry with that old preacher in my heart. உள்ளத்துல அந்த வயசான பிரசங்கியார் மேல எனக்கு அவ்வளவு கோபம் பாருங்க ஒரு விதத்துல. He is an old man, a respectable person. He should have told this fellow, get lost from here, go and marry and do ministry. அவர் வயசுல மூத்தவர் என்ன சொல்லிருக்கணும், இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போய் ஊழியத்தை பாருன்னு சொல்லி இருக்கணும். மரியாதை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கல்யாணம் பண்ணி ஊழியம் செய் போ அப்படினு சொல்லினா he would have done it. அவர் செய்திருப்பார். That's all it takes. அவ்வளவுதான் பாருங்க அதுக்கு. A good guide, good someone that will just talk some sense from God's word. தேவனுடைய வார்த்தையில இருந்து கொஞ்சம் அறிவுபூர்வமா பேசக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் இருந்தா போதும். Now here in his foolishness he is deciding to do this, and there is an old man attesting that and approving that and blessing that. இவரு ஏதோ முட்டாள்தனத்துல இந்த மாதிரி செய்யலன்னு பார்த்தா மூத்த போதகர் வயசானவர் அதுக்கு சரி ஒத்து போற மாதிரி அவரோ ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். And his decision was not a blessing to him, I can say that. ஆனா இத சொல்ல முடியனால அவர் எடுத்த தீர்மானம் அவருக்கு ஆசீர்வாதமா இல்ல. It was not a blessing to his life. அவருடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமா. Because there is a general principle that God has laid out. ஏனென்றால் தேவன் பொதுவான ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். He said it is not good for a man to be alone. என்ன அது மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. So I would say this, if you think you need to be alone, you better make sure about a dozen times that you heard from God and God indeed wants you to be alone. ஆகவே நீங்கள் தனிமையா இருக்க விரும்பினால் நீங்கள் தனிமையாக இருக்க வேண்டும் என்று தேவன் நிச்சயமா சொல்லுகிறாரா? குறைஞ்சது 12 முறையாவது அந்த சத்தம் கேட்கட்டும் காதுல, அதுக்கப்புறம் அப்படியே இருங்க. Be sure.
அந்த நிச்சயமா இருக்கட்டும் அது. Otherwise, don't do it. இல்லாவிட்டால் வேண்டாம். All right, let's go on a little bit. சரி தொடருவோம். Now, what did God say? தேவன் நீங்க என்ன சொல்றார்? God, it's not good for a man to be alone. I will make him a helper comparable to him. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். I think there are three things that are there in this verse that I want to point out tonight. இந்த வசனத்துல மூன்று காரியங்களை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். One is that the woman that God prepares for the man is to be good for him. She will do good for him. ஒன்று, தேவன் மனுஷனுக்கென்று ஆயத்தப்படுத்தின அந்த மனுஷி அவனுக்கு நல்லவளாய் இருப்பாள். She is good for him. அவனுக்கு அவள் நல்லவளாய் இருப்பாள். Because she comes into his life is going to be really blessed. அவள் அவனுடைய வாழ்க்கையில வரப்போகிறபடியினாலே இவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். Every man ought to believe that, and every woman ought to believe that she is good for the man, and the man ought to believe that she is good for him. ஒவ்வொரு பெண்ணும் இப்படிதான் யோசிக்க வேண்டும். பெண் நான் இவனுக்கு நல்லவளாய் இருப்பேன் என்று யோசிக்க வேண்டும். ஆணும் நான் இவளுக்கு நல்லவனாய் இருப்பேன். இப்படி சொல்றேன். ஒவ்வொரு பெண்ணும் நான் இந்த மனுஷனுக்கு நான் இருப்பது நல்லது அப்படின்னு யோசிக்கணும். நல்லது, இட்ஸ் குட், நல்லது. I am there for his good. அவருடைய நல்லதுக்காக நான் இருக்கிறேன். That's why God made me. ஆகவேதான் தேவன் என்னை உண்டாக்கினார். That is the way they must think. அப்படிதான் அவர்கள் யோசிக்க வேண்டும். So she is good for him. ஆகவே அவள் அவனுக்கு நல்லவள். The second thing is she will help him. இரண்டாவது அவள் அவனுக்கு உதவி செய்வாள். Now, just because it says she is a helper, some people again work on that inferiority thing. பாருங்க, உதவி ஏற்ற துணை என்பது போல வேறு மொழிபெயர்ப்புல உதவியா இருக்கும்படி என்று வருகிறது. அங்கே உதவின உடனே கொஞ்சம் தாழ்ந்தவள் என்று எண்ணி விடுகிறார்கள். They immediately promote this idea about how man is superior and the woman is lesser. உடனடி இந்த எண்ணம் வந்துருது, ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்று. But let me ask you something. நான் ஒன்றை உங்களை பார்த்து Now, கேட்கிறேன். if I am in a big project that I want to do, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்துல வேலையில இருக்குன்னு வச்சுங்க. now I cannot carry it out alone. என்னால தனிமையா இதை நிறைவேற்ற முடியாது. I need some help. எனக்கு கொஞ்சம் உதவி தேவை. It's too overwhelming for me, for my intelligence, for my ability, for my physical strength and so on. என்னுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் சரீர பலனுக்கும் அது மிகப்பெரிய வேலையா இருக்கிறது. It's beyond me. அது எனக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலை. I need someone else to come and help me. ஆகவே எனக்கு உதவி செய்யும்படி இன்னொருவருடைய உதவி எனக்கு தேவை. You know who I will get? யாருடைய உதவியை பெறுவது? I will not go and get someone who's weaker than me. I will go and get someone who's at least as strong as me or stronger than me. என்னை விட பலவீனமான ஆளை போய் பிடிக்க மாட்டேன். எனக்கு என்ன போன்ற பலம் அல்லது என்னை விட அதிகமான பலம் அப்படிப்பட்ட ஆளை தான் போய் பார்ப்பேன். So just because it says a helper doesn't mean that the woman is down here and the man is over there. உதவியாளன் சொன்னதனால ஆண் இப்படி பெண் இப்படின்னு கிடையாது. For ages and ages the church has wrongly used these things and world has wrongly used this verse to put women down and raise the level of respectability for men. காலாகாலமாய் உலகமும் சரி திருச்சபையும் சரி இதை வைத்துக்கொண்டு ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவன் என்று அப்படி போதித்து விட்டது. Bible does not teach that. வேதம் அப்படி போதிக்கிறது இல்லை. God said, the life that I have planned for you, the project that I have for you, the things that I want you to accomplish are so great that you alone cannot do it. Therefore, I'm going to give you a person who can help. தேவன் என்ன சொன்னார் அங்கே? நான் உனக்காக திட்டம் பண்ணி இருக்கிற வாழ்க்கை நீ நிறைவேற்ற வேண்டிய அந்த காரியம் எல்லாமே மிகவும் பெரியதா இருக்கிறது. உன்னால் தனிமையை அதை நிறைவேற்ற முடியாது. ஆகவே அதற்கு உறுதுணையாய் ஒரு ஆளை கொடுக்கிறேன். Someone who's a strong person. மிகவும் பலசாலியான ஒருவர். So man needs help. ஆகவே ஆணுக்கு உதவி தேவை. Now if you want to argue for the sake of argument, now you can see who is in problem. பாருங்க, தர்க்கம் பண்ணனும்னு தர்க்கம் பண்ணா இப்ப பிரச்சனை யாருக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம். You can see who may be weak. யார் பலவீனன் அப்படி நீங்களே The புரிஞ்சுக்கலாம். man needs the woman. Without the woman he can't do it. ஆணுக்கு தான் பெண் தேவை, அவள் இல்லாமல் இவன் கிடையாது. That is why God said, I'm going to make you a help meet. ஆகவே தான் ஏற்ற துணை என்று தேவன் சொல்லுகிறார். I'm going to make you a helper. துணையா வைக்க போறேன், உதவியா வைக்க போறேன். Now I think some men did not expect me to turn it around like this. சில ஆண்கள் இப்படி கவனம் மாறிடுவார்னு நினைக்கிறேன். See, we all needed a helper. நம்ம எல்லாருக்கும் ஒரு உதவியாள் தேவை. That means we are lacking in something that we need a helper. அதாவது நமக்கு எதுல ஒரு குறைவு இருக்கிறது, ஆகவே நமக்கு ஒரு துணை தேவை. Let's start thinking right. ஆகவே சரியே சிந்திக்க ஆரம்பிப்போம். Our life and our job and our vision and our purpose involves something so great that a woman accompanying us and being a companion for us is very important, because she is going to help us to achieve all that God wants us to நம்முடைய achieve. வாழ்க்கை, நம்முடைய வேலை, நமக்கு இருக்கிற தரிசனம் இதெல்லாம் மிகப்பெரியதா இருக்கிறது. இதை முடிக்க வேண்டுமானால் ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் நமக்கு உறுதுணை இருக்கும்போதுதான் இவை எல்லாவற்றையும் நம்மால் செய்து முடிக்க முடியும்.
So my friends, God has put strength in different places. ஆகவே நண்பர்களே, தேவன் பலனை வெவ்வேறு இடங்களில் He வைத்திருக்கிறார். has put some strength in the male. கொஞ்சம் பலனை ஆணுக்குள்ள வச்சிருக்கிறார். Some strength He has put in the female. கொஞ்சம் பலனை பெண்ணுக்குள்ள வைத்திருக்கிறார். So if a man does not realize what strength the female has, he is forever weak because he is not realizing that the strength that he needs is the thing that she's got. ஆகவே ஆண் பெண்ணுக்கு என்ன பலன் இருக்கு என்பதை அறியாது இருப்பான் என்று சொன்னால், அந்த பகுதியில் இவன் பலவீனமா இருக்கானே, அவன் அப்படியே தான் இருப்பான். ஏன்னா அவளுக்கு இருக்கிற பலனை இவன் அறியாதவனா இருக்கிறான். For some strength that he needs, she is there. இவனுக்கு தேவையான அந்த பலனுக்கு அவள் இருக்கிறாள். She is there to supply a strength that he does not possess. இவனுக்கு இல்லாத அந்த பலனை இவனுக்கு கொடுக்க தான் அவள் இருக்கிறாள். When he thinks that she is not good enough, then he is missing out on all the strength that God wants to supply to him through the woman. ஆனால் அவள் சரியில்லை, பலன் இல்லை என்று இவன் எண்ணும்போது, அந்த பெண் மூலமாய் தேவன் இவனுக்கு என்னவெல்லாம் பலனை கொடுக்க விரும்புகிறாரோ அந்த பலனை எல்லாம் இவன் பெற்றுக்கொள்ளாமல் போகிறான். So a man is weak in that area when he does not realize that the woman has certain strengths that he needs. ஆகவே தனக்கு தேவையான சில பலன்கள் எல்லாம் ஸ்திரீயிடத்தில் இருக்கு என்பதை ஆண் உணராது இருக்கும்போது அந்த பகுதிகளிலே அவன் இழப்பை சந்திக்க நேரிடுகிறது. Hello. ஹலோ, Are you still there? இருக்கீங்களா? Everybody is looking so saintly and so quiet, sobering down, I think. எல்லாம் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கீங்க, ரொம்ப தெளிவா இருக்கீங்க. கடினமான உபதேசம் brother. But that's the Bible. ஆனா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. You see, we are always thinking about with all the twisted mind, you know. நம்ம மனம் எப்போதுமே வேறு விதமா தான் சிந்திச்சிட்டு இருக்குது. Some preachers are so archaic. I mean, they are so old in their thinking. They say, doesn't the Bible say she is only a helper? சில பிரசங்கங்கள் ரொம்ப பழமைவாதிகள் பாருங்க, அவள் உதவியாளன் தானே வேதம் சொல்லுகிறது. So let her just be the helper. ஆகவே வெறும் உதவி மட்டும் செஞ்சிட்டு இருக்கட்டும். They don't mean helper. They mean something less than the man. அதாவது அவங்க உதவின்னு சொல்லும்போது உதவியை பற்றி பேசல, மனுஷன் ஆணை விட தாழ்ந்தவள் எண்ணத்துல சொல்றாங்க. Bible doesn't talk about greater lesser. It talks about purposes, differences in purpose and differences in function. வேதம் பெரியவர் சிறியவர் என்று பேசுகிறதுல மாறாக நோக்கங்களிலே செயல்பாடுகளிலே வித்தியாசம் இருக்கிறது என்று தான் போதிக்கிறது. So the male must realize. Now we are still talking about the male. Remember, I'm relating why the female has come now into his life. இன்னமும் ஆண் மனுஷனை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த பெண் எதற்காக அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறாள் அதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். You see, the male must realize that he has a big job to do. ஆண் இதை உணர வேண்டும், செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கிறது. Remember, God made him first. தேவன் முதலாவது அவனை தான் உண்டாக்கினார். He brought him to the garden first. அவனை தான் முதலாவது தோட்டத்துக்கு கொண்டு He வந்தார். showed him everything first. அவனுக்கு தான் முதலாவது எல்லாவற்றையும் காண்பித்தார். He was the one to name everything. அவன் தான் எல்லாவற்றுக்கும் பெயரிட்டான். And he was the one there given instructions. அவனுக்கு தான் எல்லா கட்டளைகளும் கொடுக்கப்பட்டது. He has a big role and a big job and a big function to fulfill. அவன் நிறைவேற்றும்படி மிகப்பெரிய ஒரு வேலை, மிகப்பெரிய ஒரு பணி அவனுக்காக இருந்தது. Now the problem is that men have not realized the bigness of their obligation before God. பிரச்சனை என்னவென்று சொன்னால், தேவனுக்கு முன்பதாக நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு கடமை இருக்கிறது என்பதை ஆண்கள் மறந்துவிட்டு இருக்கிறார்கள். That is why I shared with you about how men ought to be people of vision. ஆகவே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்கள் தரிசனத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று. When you have in a family a man who does not have a vision for what life is all about, வாழ்க்கை எதற்காக என்ற ஒரு தரிசனத்தை உடைய ஒரு மனுஷன் குடும்பத்தில் இல்லை என்றால், then that family just exists. பிறகு அந்த குடும்பம் சும்மா அப்படியே இருக்குது, அவ்வளவுதான். Just sailing along and not really thriving. ஏதோ அப்படியே காலத்தை ஓட்டுறாங்களே தவிர தழைத்து ஓங்குவது கிடையாது. Because you know why? The woman is looking to the man and saying, what are we supposed to do? ஏனென்றால் பெண் ஆணை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். What is the vision? தரிசனம் என்ன? What is the purpose? நோக்கம் என்ன? I am supposed to help you in that thing. அந்த விஷயத்தை நிறைவேற்றுவதிலே நான் உனக்கு உதவியா இருக்க வேண்டுமே. Do you know what thing you are supposed to do? நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? Are you sure what is the thing that you want? நீ உனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு நிச்சயமா தெரியுமா? What is it that you are made for? நீ எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறாய்? I am made to help. I am made to help you. உனக்கு உதவி செய்யும்படி தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். Because you cannot accomplish that great purpose and that great goal and function alone by yourself. God has made me to accompany you. இவ்வளவு பெரிய திட்டத்தை உன்னால் தன்னந்தனிமே செய்து முடிக்க முடியாது என்பதனால தான் உனக்காக தேவன் என்னை உண்டாக்கி இருக்கிறார். So the woman and the children that come after the woman came, they are all looking to the man to provide the vision. ஆகவே அந்த ஸ்திரீயும் அந்த ஸ்திரீக்கு பிறகு வந்த அந்த பிள்ளைகள் எல்லாருமே தரிசனம் என்ன என்பதை காண இந்த ஆணை தான் பார்க்கிறார்கள். They are ready to follow the vision. இந்த தரிசனத்தை பின்பற்ற ஆயத்தமா இருக்கிறார்கள். They are ready to help that vision. அந்த தரிசனத்துக்கு உதவியா இருக்க ஆயத்தமா இருக்கிறார்கள். And the man doesn't have a vision, the woman has nothing to help.
ஆனா ஆணுக்கு அந்த தரிசனம் இல்லைன்னும் போது பெண் உதவி செய்ய ஒண்ணுமே கிடையாது. There is no assignment. ஏன்னா வேலை எதுவும் கிடையாது. The wife's fulfillment depends upon the man possessing the vision for life. வாழ்க்கைக்கான தரிசனத்தை ஆண் உடையவனா இருக்கும்போதுதான் பெண் அதிலே திருப்தி ஆகிறாள். Why? ஏன்? Because the woman is supposed to help him. ஏனென்றால் பெண் அவனுக்கு உதவி செய்ய வேண்டியவள். A man without a vision simply lives and he is not into anything that he can engage his wife in. தரிசனம் இல்லாத ஒரு மனுஷன், ஒரு ஆண் சும்மா அப்படியே இருந்துட்டு இருக்கான். தன்னுடைய உதவியாளுக்கு வேலை கொடுக்கும்படி அவனுக்கு ஒண்ணும் இல்ல. So the wife stands there, she doesn't know what to do. ஆகவே மனைவி அப்படியே நின்று இருக்கான், அவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. She's saying, well, it's like a person showing up for the job and there's nothing to do. எப்படி இருக்குன்னா ஒரு ஆள் வேலை செய்ய வராரு ஆனா செய்யறதுக்கு வேலை இல்ல. You come into an office, ஒரு அலுவலகத்துக்குள்ள வரீங்க, you just sit. சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு Because nobody tells you what to do. ஏன்னா யாரும் சொல்றதுல என்ன செய்யணும். They are not doing anything. அவங்களும் ஒண்ணும் செய்யறது இல்ல. You just show up and sign. சும்மா வந்தீங்களா சைன் போட்டீங்களான்னு இருக்கீங்க. In India we are very good at that. இந்தியால அதெல்லாம் கை தரணும். I've never heard this expression anywhere. They say I'll sign and come. எங்கேயும் இந்த மாதிரி சொல்லி கேட்டதில்ல. வரும் போய் கையெழுத்து போட்டு வந்துடுறாங்கன்னு. Only in India. இந்தியால மட்டும் தான் அப்படி. That's why I say this is a free country. ஆகவே தான் சொல்றேன் இது ரொம்ப சுதந்திர நாடு. You can drive whichever way you want. எந்த வழியில வேணாலும் வண்டி ஓடி Do whatever you want. என்ன வேணாலும் பண்ணலாம். And just sign. சும்மா கையெழுத்து போட்டு வந்து. Not working, just sign. வேலைலாம் கிடையாது, சும்மா கையெழுத்து. You go to any other country, they will not accept that. வேற எந்த நாட்டுக்கு போய் இப்படி சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. Don't sign. சைனே வேணாம். We don't. Why we want your sign? எதுக்கு உன்னுடைய கையெழுத்து எங்களுக்கு? So the woman has signed. She has nothing to do. ஆகவே பெண் கையெழுத்து போட்டுட்டா ஆனா வேலை ஒண்ணும் இல்ல. She says yes, Ajar, present, but no work. ஆஜர்னு கையெழுத்து போட்டாச்சு, வேலை இல்ல. She's just sitting there. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படியே. She's just signing and coming. கையெழுத்து போட்டு வந்துட்டு Every இருக்கா. day signing and coming. ஒவ்வொரு நாளும் கையெழுத்து போட்டு வர்றா. Nothing. ஒண்ணும் இல்ல. So the man must be a person who is busy finding out what he is made for. ஆகவே இந்த ஆண் என்பவன் தான் எதற்காக இருக்கிறான் என்பதை கண்டறிவதில் அவ்வளவு பிஸியா இருக்கணும். Because that is what is going to make the whole thing go. என்றால் அதுதான் அவருடைய வாழ்க்கையே முன்னோக்கி கொண்டு செல்ல போகிறது. So because the female was made for a purpose. ஏனென்றால் பெண்ணும் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டாள். Because of purpose she was made second. நோக்கத்து நிமித்தமாக தான் அவள் இரண்டாவதாக சிருஷ்டிக்கப்பட்டாள். Not to be a second in your life, to be a companion in your life, to help you with what you are supposed to do in God's plan and purpose. உங்கள் வாழ்க்கையில இரண்டாவது அல்ல, மாறாக தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் என்னவோ அதை நிறைவேற்ற உங்களுக்கு உறுதுணையா இருக்க அவள் அவ்வாறு உண்டாக்கப்பட்டாள். Now we are saying that the woman is made by God to be a helper. நாம் என்ன சொன்னோம்? ஸ்திரீயானவள் ஒரு துணையா இருக்கும்படி தேவனால் உண்டாக்கப்பட்டாள். That's verse 15. In verse 15, look at verse 15. இப்போ 15ஆம் வசனத்தை கவனிப்போம். Says, then the Lord took the man and put him in the garden of Eden to tend and to keep it. தேவனாகிய மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். Then you read verse 18. பிறகு 18 வாசிங்க. The Lord God said, it's not good that a man should be alone. I will make him a helper. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். God already concluded what the man was supposed to do and what the woman was supposed to do and be. ஒரு ஆண் என்ன செய்ய வேண்டும், ஒரு பெண் என்னவா எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார். God says in verse 15 to the man, take care of this garden, tend it and keep it. 15லே தேவன் ஆணை பார்த்து சொல்லுகிறார், தோட்டத்தை பண்படுத்து அதை காத்துக்கொள். I said it to you in 3 words there. மூன்றே வார்த்தைகளை சொல்லிட்டேன். Work, cultivate and protect. அதை வேலை செய், பண்படுத்து, காத்துக்கொள். But then to do that, I'm going to give you a helper. அதை செய்வதற்கு உனக்கு துணையாய் ஒரு ஆளை கொடுக்க போறேன். So God already concluded what she is made for. ஆகவே தேவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டால் அவள் என்னத்திற்காக உண்டாக்கப்பட போகிறாள் என்று. You know, then only he made her. அதன் பிறகுதான் அவளை உண்டாக்கினார். She is made for it. அதற்காக தான் அவள் Look at உண்டாக்கப்பட்டாள். verse 21. 21 கவனிங்க. The Lord God caused the deep sleep to fall on Adam and he slept, and he took one of his ribs and closed up the flesh in its place. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்பில் ஒன்று எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். Then the rib which the Lord had taken from man he made into a woman and he brought her to the man. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்து விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். So in verse 18 he says, I'm going to make a helper. ஆகவே 18ல என்ன சொல்றார்? ஒரு துணையை உண்டாக்க போகிறேன். And then in verse 21 he makes her.
பிறகு 21 அவளை உண்டாக்குகிறார். There is always this principle. எப்பொழுதுமே இந்த கோட்பாடு இருக்கு பாருங்க. Before God makes someone, he says what purpose I'm making that person for, what I'm making him to be or her to be, and then makes him or her according to that purpose, to fit that purpose. ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ உண்டாக்கும் முன்னர் தேவன் அவளை என்ன நோக்கத்துக்காக, என்ன எண்ணத்தோடு, என்ன திட்டத்தோடு உண்டாக்குகிறார் என்பதை சொல்லிவிட்டு அந்த நோக்கத்துக்கு ஏற்றவாறு தான் அவளை உருவாக்குகிறார். So in verse 18 he said, I'm going to give you a helper. ஆகவே 18 என்ன சொல்றார்? துணையை கொடுக்க போகிறேன். And then in verse 21 he reaches into the rib of man and takes a bone and makes the woman. பிறகு 21 அவனுடைய விலா எலும்பை எடுக்கிறான், அதை எடுத்து makes a woman. ஒரு பெண்ணை உண்டாக்குகிறார். God has no doubt what she is to be. அவள் என்னவா இருக்க வேண்டும் என்ற சந்தேகம் தேவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. So we are not trying to convince the woman to be a helper today. ஆகவே பெண்ணு துணையா தான் இருக்கணும்னு அவளை இணங்க வைக்கும்படி சொல்லல. No, we are just saying this is how God made you. என்ன சொல்லுகிறேன்? தேவன் உங்களை இப்படி தான் உண்டாக்கி இருக்கிறார். God has purposely stated the purpose and then made you according to that purpose. தேவன் வேண்டுமென்றே நோக்கத்தை முதலாவது சொல்லிவிட்டு அந்த நோக்கத்துக்கு ஏற்றவாறு பிறகு அவளை உண்டாக்குகிறார். She is made for it. அவள் அதற்காக தான் உண்டாக்கப்பட்டாள். She cannot anything else that she tries to be, she will be unhappy. அவள் வேறு எப்படி என்ன செய்ய முயற்சித்தாலும் சரி சந்தோஷமே இருக்காது. She has to be a helper. அவள் துணையாய் தான் இருக்க வேண்டும். Whatever she tries to make out of her life will be in vain. She'll never find fulfillment because she's all fit to be a helper. அவளுடைய வாழ்க்கையை கொண்டு ஒரு பெண் என்னதான் செய்ய முயற்சித்தாலும் சரி, வேற என்னதான் செய்ய முயற்சித்தாலும் சரி, அவளுக்கு சந்தோஷம் மன நிறைவு இருக்காது. ஏனென்றால் உறுதுணையா இருக்கும்படி தான் அவள் உண்டாக்கப்பட்டாள். There's a man waiting for her. ஒரு ஆண் அவளுக்காய் காத்திருக்கிறான். She is made for the man. அந்த ஆணுக்காகவே அவள் உண்டாக்கப்பட்டாள். She is good for the man. அந்த ஆணுக்கு ஏற்றவள் சிறந்தவள் தான் அவள். அந்த ஆணுக்கு இவள் நல்லது. She is good for the man. அந்த ஆணுக்கு இவள் நல்லது. It's good that he has her. அவன் அவளை உடையவனா இருப்பது நல்லது. God has made her for that. தேவன் அதற்காக தான் அவளை உண்டாக்கி இருக்கிறார். All of God's plan and purposes are waiting for the joining together of the two and doing it. இந்த ரெண்டு பேரும் இணைந்து அந்த வேலையை செய்து முடிக்கும்படியாக தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாம் காத்திருக்கிறது. God said it's not good for a man to be alone. தேவன் சொல்லிவிட்டார் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. I will make a helper. நான் ஒரு துணையை உண்டாக்குவேன். And then made her to suit that purpose that he has already stated. பிறகு என்ன நோக்கத்தை சொன்னாரோ அதுக்கு ஏற்றவாறு அவளை உண்டாக்கினார். So the woman that now God has made and presented to man is good for him. ஆகவே இப்போது தேவன் உண்டாக்கி மனுஷனிடத்தில் கொண்டு வந்த அந்த பெண் அவனுக்கு நல்லவள். You know what that means? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? That means that it is going to be better. He is going to be better now since the woman is there. அர்த்தம் என்னன்னா இப்போது ஸ்திரீ வந்து விட்டபடினாலே அது இவனுக்கு நல்லதா இருக்க போகிறது. She is going to do him some good. இவனுக்கு ஏதோ நல்லது செய்ய போகிறாள். Some men are looking at me funny. சில ஆண்கள் ஒரு மாதிரி பார்க்கறாங்க. Even if you find it difficult to believe, just keep listening and you will believe it. You will start believing. நம்போது கஷ்டமா இருந்தாலும் கூட தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க, நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. This is quite interesting. இது ரொம்ப சுவாரஸ்யமானது பாருங்க. This is the Bible. இப்படிதான் வேதம் The சொல்லுகிறது. first 3 chapters of the Bible are absolutely amazing. வேதத்தின் முதல் 3 அதிகாரங்கள் அந்த அளவுக்கு ஆச்சரியமானவைகள். God said it's good. தேவன் சொல்லிட்டார் நல்லதுன்னு. That the woman is made. Good for the man. ஸ்திரீ புருஷனுக்கு நல்லது, அந்த ஆணுக்கு நல்லது. So it must be good. ஆகவே அது நல்லதா இருக்க வேண்டும். It's going to be better for him with the woman now. இப்போது ஸ்திரீ வருகிறதுனாலே அவனுக்கு நல்லதா இருக்க போகிறது. How good? எவ்வளவு நல்லது. Turn with me for just a moment. We'll just take a little diversion here in Proverbs last chapter 31. நீதிமொழிகள் கடைசி அதிகாரம் போவோம், எவ்வளவு நல்லதுன்னு பாப்போம். How good is the woman? ஸ்திரீ எவ்வளவு நல்லது. Look at this. இத கவனிங்க. Who can find a virtuous wife? For her worth is far above rubies. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. I preached many times from this verse in the marriages. திருமண ஆராதனையில பல சமயத்துல இந்த வசனத்தை நான் போதிச்சிருக்கேன். Who can find a virtuous woman? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? Now in Proverbs 18:22 it says, he that finds a wife finds a good thing. நீதிமொழிகள் 18:22 என்ன சொல்கிறது? மனைவி கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். How many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? You know what came to me the first time I read that? நான் முதல் வாசித்தப்ப என்ன யோசனை தெரியுமா அத பற்றி? I said, what do you mean? He that finds a woman finds a good thing. Wife finds a good thing. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். என்ன இது? அப்படிதான் யோசிச்சேன். That's totally unreasonable. ஏனா அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சரியா வர மாட்டேங்குது. Because if you ask any crowd like this, you'd ask the men,
Have you found a good thing by finding a wife? இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல ஆண்களை பார்த்து மனைவியை கண்டுபிடிச்சதுனால நன்மையானதை கண்டுபிடிச்சீங்களான்னு கேட்டு பார்த்தா There is such a thing as a law of averages, and it says that part of the people will say, "Amen, brother. My wife is so good. Without her, I don't know how I would have been. Thank God I found her." It is true. What the Bible says in Proverbs 18:22 is true. இந்த கூட்டத்துல கணக்கு எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு கூட்டம் நிச்சயமா இருக்கும். ஒரு கூட்டம் கை தூக்கும், ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனைவியை கண்டடைனால நன்மையான கண்டடைஞ்ச பிரதர் அப்படின்வாங்க. Proverbs 18:22 is true. நீதிமொழிகள் 18:22 உண்மைதான். But there will be other side in the law of averages. ஆனா இந்த கூட்டத்துல இன்னொரு கூட்டமும் இருக்கும். They married, and that's when then life became a problem. சொல்லுவாங்க கல்யாணம் ஆச்சு அதனால தான் பிரச்சனையே எனக்கு அப்படின்வாங்க. They'll say their story is, brother, I was all right, but then I got married to this girl, and then only the problem அவங்க started. கதை என்னன்னா, பிரதர் நான் ரொம்ப நல்லா தான் இருந்தேன், இவளை கல்யாணம் பண்ண அதோட நாசமா போனேன். From that yes, from that time I've been having problems. அதுல இருந்து எனக்கு பிரச்சனை தான். No peace, no rest. நிம்மதியும் கிடையாது, இளைப்பாறுதலும் கிடையாது. Just like the first man, this woman, Lord, that you gave me, she's the problem. அந்த ஆதி மனுஷன் சொன்னானே அதே மாதிரி இவரும் சொல்றாரு, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த பெண்ணு தான் பிரச்சனையே. ஆண்டவர் தான் மிஸ்டேக் பண்ணிட்ட மாதிரி சொல்றாரு. So which is true? ஆக எது சரி? Among 100 people, 50 are saying yes, 18:22 is right. 100 பேர்ல 50 பேர் சொல்றாங்க 18:22 சரிதான். He that found a woman, a wife, has found a good thing. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானது கண்டடைகிறான். The other half are telling the realistic story of how their life has ended up in trouble. மீதி பாதி சொல்றதும் உண்மைதான். கல்யாணமானதுனால வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை. Which is true. இதுல எது சரி? So I started reading some other translations. ஆகவே நான் வேறு சில மொழிபெயர்ப்புகளை வாசிக்கிறேன். Many years ago I remember reading one other translation which said like this. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மொழிபெயர்ப்பை வாசித்தேன். அந்த மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது பாருங்க. Now I tell you again, the simplest way to study the Bible is to read some other translation. மறுபடியும் சொல்றேன், வேதத்தை படிக்க மிக எளிமையான வழி இன்னொரு மொழிபெயர்ப்பை எடுத்து I don't வாசிங்க. mean to say it's a 100% foolproof way. அதாவது அப்படி படிச்சா அர்த்தம்லாம் விளங்கிடும்னு சொல்ல வரல. எல்லாம் கரெக்ட்டா விளங்கின்னு சொல்ல, சில பைபிள் குழப்பற பைபிளும் இருக்குது, சில translation. So I'm just saying that that's the easiest first step that you can take. என்ன சொல்ல வரேன்னா அது சுலபமான வழி, முதல் வழி நீங்க அத So படித்து I புரிந்து turned to கொள்ள. a translation, and it read like this in Proverbs 18:22. நான் அந்த மொழிபெயர்ப்பு வாசித்தப்போ அது 18:22 இப்படி சொல்லுகிறதுங்க. He that findeth a good wife finds a good thing. நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். Then I said amen. அப்பதான் ஒரு பெரிய ஆமென் சொன்னேன். இப்போ ஆறுதலா இருக்குது. That I can understand that. அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது பாருங்க. Not he that finds a wife. மனைவியை கண்டடைகிறவன் கிடையாது. Only he that finds a good wife. நல்ல மனைவியை கண்டடைகிறவன் தான். So a lot of people are just about to find a wife. நிறைய பேர் மனைவியை கண்டடைய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. Very few people ask, find me a good wife. ரொம்ப வெகு சில ஆட்கள் தான் நல்ல மனைவியை கண்டுபிடிங்கன்றாங்க. They say I just want a wife. எனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்றாங்க. What you need is a good wife. உங்களுக்கு தேவையானது நல்ல மனைவி. What is a good wife? நல்ல மனைவினா என்ன? Now good wife is not altogether perfect, 100% perfect in everything. நல்ல மனைவினா எல்லாத்தையும் 100க்கு 100 பூரணமானவள் கிடையாது. So that she rolls the toothpaste one way, the way you like it, and hangs the towel and folds the towel the way you like it, and so on. டவல்லாம் நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சு அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாட்டி விட்டு எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு உங்க விருப்பத்துக்கு செய்யற மாதிரி கிடையாது. She knows exactly what vegetable you want in the sambar. சாம்பார்ல என்ன காய் போட்டா உங்களுக்கு பிடிக்கும். No, that's not what it's talking about. அத பத்தி பேசலாங்க. A good wife is a godly wife. நல்ல மனைவி என்பவள் பக்தியுள்ள மனைவி. A wife that knows the Lord. கர்த்தரை அறிந்த மனைவி. You know, in the book of Proverbs, the subject is about a virtuous woman and a notorious woman. நீதிமொழி புத்தகத்துல என்ன எதை பத்தி பேசுதுன்னா குணசாலியான ஸ்திரீ துன்மார்க்கமான ஸ்திரீ அவங்கள பத்தி பேசுகிறது. You know, about both these women, there's a lot of verses here. இந்த ரெண்டு ஸ்திரீகளை பத்தி நிறைய வசனங்கள் இருக்கு. So the good woman, a good wife, is one who loves the Lord, knows the Lord, and has a relationship with the Lord. ஆகவே குணசாலியான ஸ்திரீ நல்ல மனைவி என்று சொல்லும்போது கர்த்தரை அறிந்தவள், கர்த்தரோடு நல்ல உறவை ஐக்கியத்தை கொண்டிருக்கிறவள், கர்த்தரை நேசிக்கிறவள். And because she knows the Lord, அவள் கர்த்தரை அறிந்திருக்கிறபடினாலே she knows the purpose for her life. தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அவள் அறிந்தவளாய் இருக்கிறாள். Hopefully
probably she knows the word. எனக்கு நிச்சயமா அவள் வசனத்தை அறிந்தவளா இருக்க And when வேண்டும். she knows the word, she knows God's purposes. அவள் வசனத்தை அறிந்து கொள்ளும்போது தேவனுடைய நோக்கங்களை அறிந்து கொள்கிறாள். Her price is far above rubies. அவளுடைய விலைதான் முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. Now, this kind of a wife you cannot buy for any amount of gold or diamonds you've got. இப்படிப்பட்ட ஒரு மனைவியை இவ்வளவுதான் பொன்னு வெள்ளி ரத்னங்களை கொடுத்தாலும் வாங்க முடியாது. Someone who's understood their purpose because of their relationship with God. தேவனோடு உள்ள அந்த உறவு நிமித்தம் ஐக்கியத்து நிமித்தம் தன்னுடைய நோக்கத்தை அறிந்து கொண்ட ஒருவர். What she's made for. அவள் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறாள்? What she's supposed to do. அவள் என்ன செய்ய வேண்டும்? What her role and place and position and function is. அவள் செய்ய வேண்டிய பணி, அவளுடைய ஆற்றல், அவளுடைய நோக்கம், அவளுடைய நிலை என்ன என்பதை அறிந்தவள். She's far above, her worth is far above rubies. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. About diamonds. முத்துக்களை Look பார்க்கலாம். at verse 11. The heart of her husband safely trusts her. பாருங்க. So you will have no lack of gain. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. Now look at the result of finding a good woman. நல்ல மனைவி கண்டுபிடிக்கனுடைய விளைவை பாருங்க. Life becomes a life of gain. வாழ்க்கை லாபம் நிறைந்த வாழ்க்கையை மாறுகிறது. You know what that means? அது அர்த்தம் என்ன தெரியுமா? Life becomes a profitable life. வாழ்க்கையே லாபமுள்ளதாய் மாறுகிறது. Life of progress. முன்னேற்றத்தின் வாழ்க்கை. You go from step 1 to step 2 to step 3 to step 4 and you progress one by one. முதல் படி, இரண்டாம் படி, மூன்றாம் படி, நான்காம் படி என்று ஒவ்வொரு படியாய் முன்னேறுகிறீர்கள். Because you married, you are now in a plus. நீங்கள் திருமணம் செய்து கொண்டதினாலே லாபத்தை நோக்கி செல்கிறீர்கள். Most of the world thinks about plus in a different way. நிறைய உலகமே பிளஸ்னோன்னா அது லாபம்னோன்னா வேறு விதமா சிந்திக்குது பாருங்க. You know, they think she will make me plus because she'll bring this, she'll bring that. அவளால எனக்கு லாபம், ஏன்னா வரும்போது இதை கொண்டு வருவா, அதை கொண்டு வருவா. From a little mirror to mixie to everything. சின்ன கண்ணாடி இருந்து மிக்ஸில இருந்து எல்லாம் அவ கொண்டு வருவா. So plus they say. ஆகவே லாபம் அப்படின்றாங்க. No, this is not talking about that. இது அந்த லாபத்தை பற்றி பேசல. It's talking about how she is the plus of your life. எப்படி அவளே உங்கள் வாழ்க்கையின் லாபம், அதை குறித்து பேசுகிறது. She makes the difference. அவள் தான் அந்த She வித்தியாசம். propels you to success. வெற்றி பெற அவள் உங்களை உந்தி தள்ளுகிறாள். She is a very good addition to your life, so that when you get hooked up with such a wife, she just moves you forward because of who she is and how அவள் she உங்கள் வாழ்க்கையில் functions வந்து with you. அவள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தது மிகவும் நல்லது. ஏனென்றால் அவள் வந்து சேர்ந்ததனாலே உங்களை அவள் உந்தி தள்ளுகிறாள் முன்னேற்றத்தின் பாதையிலே. So that there is no lack of gain, always there is progress. ஆகவே தான் அங்கே நஷ்டமே கிடையாது, எப்போதுமே முன்னேற்றம் லாபம் தான். Hello. Now how many of you think that the wife is a very important person? எத்தனை பேர் நினைக்கிறீங்க மனைவி என்பவள் மிக மிக முக்கியமானவள் என்று? Not some inferior person. ஏதோ தாழ்ந்தவள் கிடையாது. Important for success. வெற்றிக்கு A முக்கியமானவள். good wife is important for success. நல்ல மனைவி வெற்றிக்கு அவசியம். That's how much she contributes. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவள் தன் பங்கை ஆற்றுகிறாள். A good wife can contribute so positively that your life will go on a path of progress. நல்ல மனைவி உங்கள் முன்னேற்றத்தின் பாதைக்கு அந்த அளவுக்கு தன் பங்கை ஆற்றுகிறாள். Look at verse 12. 12 கவனிங்க. She does him good and not evil all the days of her life. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையையே செய்கிறாள். Everybody say good. எல்லாரும் சொல்லுவோம் நன்மை. Good. நன்மை. What does she do? அவள் என்ன செய்கிறாள்? She's good to him. அவனுக்கு நன்மை செய்கிறாள். This is what God said. It's not good for a man to be alone because a woman will do him good. இதனால தான் தேவன் சொன்னார் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஏன்னா அவள் வந்தால் நன்மையா இருக்கும். All the men say amen. எல்லா ஆண்களும் ஆமென் சொல்லுவோம். So when you look for a wife, find a good wife. ஆகவே மனைவியை தேடும்போது நல்ல மனைவியை தேடுங்கள். And find a good wife. நல்ல மனைவியை கண்டுபிடியுங்கள். And even if something else is missing, some other pluses don't come, she is herself a plus. நீங்க நினைக்கிற சில லாபங்கள் வரலனா கூட மனைவியே லாபமா இருக்கறா. She is going to lead you to a plus. அவள் உங்களை லாபத்துக்கு நேராய் கொண்டு போக போகிறாள். She will be a blessing to you. அவள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாள். She is a good wife. அவள் நல்ல மனைவி. Because God said she is good for you. ஏனென்றால் தேவன் சொல்லிவிட்டார் அவள் உங்களுக்கு நல்லவள் என்று. She just has to understand her role, her function, her position, her place and God's purposes. அவள் தேவனுடைய நோக்கங்களை அதிலே தான் ஆற்ற வேண்டிய பங்கு என்ன, தன்னுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். All right, let's go back to chapter 2 of Genesis. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் திரும்ப போவோம். You can in your leisure you can read Proverbs chapter 31 verse 10 to the end. நீங்க ஃப்ரீயா இருக்க நேரத்துல நீதிமொழிகள்
Proverbs 31, 10 to end. நீதிமொழி 31ஆம் அதிகாரம் 10 இருந்து கடைசி வரைக்கும் வாசித்து And பாருங்க. I have preached on every one of those verses several years ago here, and tapes are available. பல வருஷங்களுக்கு முன்னாலே இங்க ஒவ்வொரு வசனத்தை எடுத்து நான் போதிச்சிருக்கேன், டேப்ஸ் கூட இருக்கு. A good woman is good. நல்ல மனைவி நல்லது. A good woman is no one but knows God, and because she knows God, the maker, she knows God's purposes for her. நல்ல மனைவி என்று சொன்னால் தேவனை அறிந்திருக்கிறவள், தேவனை அறிந்திருக்கிறதுனாலே தன்னை உண்டாக்கினவர் என்ன நோக்கத்தோடு உண்டாக்கி இருக்கான்னு அதையும் அறிந்திருக்கிறாள். Now there is something else told about her. இங்கே அவளை குறித்து இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. I told you that the verse 18 is saying three things. நான் சொன்னேன் 18ஆம் வசனம் மூன்று காரியங்களை சொல்லுகிறது. One is she is good for you. ஒன்று மனைவி உங்களுக்கு நல்லது. Secondly, she is a helper. இரண்டாவது துணையா இருக்கிறாள். And I explained both. ரெண்டுத்தையும் நான் விளக்கிட்டேன். Helper doesn't mean less. துணைன்னு சொல்லும்போது தாழ்ந்தவள்னு கிடையாது. Helper means plus. துணைன்னு சொன்னா நமக்கு லாபம். Everybody say not less but plus. எல்லாரும் சொல்லுவாங்க குறைவல்ல லாபம். Amen. Amen. That's the helper. அதான் துணை. If I'm going to lift this thing, I need some help. பாருங்க இத நான் தூக்கணும்னு சொன்னா எனக்கு உதவி தேவை. I'm not going to call a 3-year-old child to come and help me. 3 வயசு குழந்தையை கூட மாட்டேன் நான் தூக்க உதவி செய்ய. Because the child doesn't have enough strength. அந்த குழந்தைக்கு போதுமான பலன் இல்லை. I'm going to look at the strongest person here to come and help me because he is the one that's going to do it. இங்க இருக்க நல்ல பலசாலி தான் பாப்பேன். ஏன்னா அவர்தான் வந்து உதவி செய்ய முடியும் அந்த தூக்க. So that's what a helper is. ஆகவே துணைனா அதான். So she's good and she's a helper. ஆகவே அவள் நல்லது, அவள் துணை. The third thing that is said about her is this. அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற மூன்றாவது காரியம். You know, in my translation it says this helper is comparable to him, but the traditional King James and some other translation says help meet for him, right? Help meet. இங்கே தமிழ்ல ஏற்ற துணை என்று வருகிறது. ஆனா meet is not MEAT, it's MEET. So that you don't chew her and throw her out and do all that stuff with her. You know. Meet. That is suitable is the word. ஏற்ற தமிழ்ல வருது ஏற்ற துணை என்று. You know, meet. Sometimes when people say meat, they mean eat the meat and spit out the bones, you know. ஆங்கிலத்துல மீட்னு சொல்லும்போது சொல்றாங்க இல்லையா கறியை சாப்பிட்டு எலும்பு துப்பிடுன்னு. That's not what the wife is for. மனைவி அதுக்கு கிடையாது. This is MEET. This is an old English word from 17th century. ஏதோ 17ஆம் நூற்றாண்டு சேர்ந்த பழைய ஆங்கில வார்த்தை பாருங்க. What does this word meat mean? இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? மீட் என்றால் suitable. ஏற்ற Now, உகந்த. what does suitable mean? ஏற்ற என்று சொன்னால் என்ன? You know, there is a difference between dress and a suit. பாருங்க ஒரு உடைக்கும் சூட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. Dressக்கு சூட்டுக்கு வித்தியாசம் அப்படியே சொல்றீங்க இங்கிலீஷ்ல. Dressக்கும் சூட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. A dress is something that just hangs. Dressனா அப்படியே அது அப்படியே தொங்குது அவ்வளவுதான். நம்ம மேல தொங்கின இருக்குது. You want to go a night buy a nightie, you know, the women go and buy a nightie and it just one size fits all, they say. சொல்றாங்க பெண்கள் நைட்டி வாங்க போனா ஒரு சைஸ் போதும் எல்லாருக்கும் சரியா இருக்கும். That's all, you know, it just hangs. அப்ப அப்படியே தொங்கின இருக்கு. But you know what a suit is? ஆனா சூட்னா என்ன தெரியுமா? Suit is very snug. It just holds your body together and you can see the real you physically, what shape you are and form you are in. சூட் போடும்போதே அது சரியா போயிட்டு அப்படியே சூட் ஆகுறதுனால ஆளு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு பாக்கும்போது தெரியுது. Wherever there is less, their cloth is less. எங்க கொஞ்சம் உடம்பு மெலிசா இருக்கோ அந்த இடத்துல wherever there is more cloth used. எங்கெல்லாம் உடம்பு பெருசா இருக்கோ அந்த இடத்துல பெருசா. So you got some shape and form. ஆகவே அந்த சூட் கொஞ்சம் அந்த நீங்க எப்படி இருக்கீங்களோ அந்த உருவம் அதுக்கும் வருது. Now I am trying to make a point here. நான் ஒரு பாயிண்ட சொல்ல வரேன். So what is a suitable meat, a suitable companion? ஆகவே ஏற்ற துணை அப்படினா என்ன? What is meant by a suitable person to be a companion for you? உங்களுக்கு துணையா இருப்பதற்கு ஏற்ற ஒரு ஆள் என்று சொன்னா என்ன அது? You know what that means? அர்த்தம் என்ன தெரியுமா? It means she will fit you like a suit and bring out all the good about you. ஒரு சூட் போல உங்களுக்கு அவள் இருப்பாள், உங்களுடைய எல்லா நல்லதையும் வெளிக்கொண்டு வருவாள். அதான் அர்த்தம். That's why in 2 Corinthians chapter 11 when it talks about the women being the glory of man. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே ஸ்திரீ ஆணுடைய மகிமையா இருக்கிறாள் என்று சொல்லும்போது You know what way she is the glory of man? அவள் எந்த விதத்துல ஆணுடைய மகிமை தெரியுமா? Because she is the suitable person that he's got. ஏனென்றால் அவள்தான் அவனுக்கு இருக்கிற ஏற்ற துணை. Now you can see what a man is in all his shape and form. இப்போது ஒரு ஆண் எப்படி இருக்கிறான், அவனுடைய உருவம் என்ன, எப்படி இருக்கிறான்னு அவளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். This suit is so good and so tailor made and so made for him that it makes all of his
best looks come out. இந்த சூட் அவனுக்காகவே அளவெடுத்து தைக்கப்பட்டதா இருக்கிறது. ஆகவே அதை பார்க்கும்போது அவன் அந்த அளவுக்கு மிக சிறந்தவனாய் தெரிகிறான். Now what does this mean? இதனுடைய அர்த்தம் என்ன? It means that if you want to know how good a man is, you ask his wife. ஒரு ஆண் எவ்வளவு நல்லவன் அறிந்து கொள்ள விரும்பினா அவனோட மனைவி கிட்ட கேளுங்க. Now if your wife gives a bad certificate about you, my friend, you're in big trouble. நண்பர்களே, உங்க மனைவியே உங்களை பத்தி இல்ல உங்களை பத்தி தவறா சொன்னா அவ்வளவுதான். அவங்க You know, ask the wife. மனைவியை கேளுங்கள். If she says he's the best thing that happened to me, எனக்கு வாய்ச்ச மிகவும் நல்ல ஒரு காரியம் இவர்தான் அப்படின்னு மனைவி சொன்னா, you know what that means? அது அர்த்தம் என்ன தெரியுமா? That means that this man is a good man. இந்த மனுஷன் நல்லவன் என்ற அர்த்தம். And even generally speaking, பொதுவாகவே பாப்போம், male and female as a kind, male kind and the female kind. ஆண் வகை பெண் வகை என்று இருக்கு. I say to this with all seriousness. ரொம்ப சீரியஸாக நான் சொல்றேன். What a male is, if a woman says this man is good, that's when the man is good. ஒரு பெண் இந்த ஆண் நல்லவன் என்று சொன்னா அப்பதான் அந்த ஆண் நல்லவன். Because in his presence she feels safe. ஏனென்றால் அவன் இருக்கும்போது இவள் பத்திரமாய் உணர்கிறாள். She is not at risk, she is not in any danger, she is not in any kind of jeopardy when he is there. He will protect her. And he is a man. He will behave as a man and a gentleman. இவன் கூட இருக்கிறான். ஆகவே இவன் கனமான நடந்தது மட்டுமல்ல, ஒரு ஆம்பளையாகவும் நடந்து கொள்ளுகிறான். ஆகவே இவள் பத்திரமாய் பாதுகாப்பாய் எந்த ஆபத்தும் இல்லாமல் உணர்கிறாள். When a woman feels that with this man I can't stand even for 5 minutes, ஆனா ஒரு பெண் இந்த ஆம்பளையோட கூட ஒரு 5 நிமிஷம் கூட என்னால நிக்க முடியாதுன்னு சொன்னா, that speaks very bad about that man. அது அந்த ஆணை குறித்து ரொம்ப கேவலம் பேசுவது I'm not just talking about husband and wife. நான் வெறும் கணவன் மனைவி பற்றி மட்டும் பேசல. I'm talking about how every man ought to be the protector of every woman. எப்படி ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாக்கிறவனா இருக்க வேண்டும் அத பத்தி சொல்றேன். Just imagine what will happen if the whole world heard this and the whole world believed this. பாருங்க, முழு உலகம் இதை கேட்டு முழு உலகம் இதை நம்பினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. Every man ought to be the protector of every woman. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாக்கிறவனா இருக்க வேண்டும். Every man ought to know how to treat a woman and take care of her and protect her. ஒவ்வொரு ஆணும் எவ்வாறு ஒரு பெண்ணை கவனித்துக் கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதை அறிந்தவனா இருக்க வேண்டும். His presence must add strength to her and bring comfort to her and assurance that everything is all right. She is not in danger. ஒரு ஆண் கூட இருந்தாலே எல்லாம் நன்றா இருக்கிறது, நான் பத்திரமா இருக்கிறேன், ஆபத்து இல்லை என்ற ஒரு எண்ணம் பெண்ணுக்கு வர வேண்டும். But today, usually it's the opposite. ஆனா இன்னைக்கு பாருங்க எல்லாம் வழக்கத்துக்கு மாறா இருக்கு, எதிரா இருக்கு. Because some men are not that way. Women are generally afraid of men. ஏன்னா சில ஆண்கள் அப்படி இல்லாதனால பொதுவா ஆண்கள்னாலுமே பெண்களுக்கு பயம். They are afraid of their strength, their physical powers and strength and how they will overcome them. ஆண்களுடைய பலனை கண்டு இவங்களுக்கு ஒரு பயம், எப்படி ஆண்கள் தங்களை மேற்கொண்டு விடுவார்கள் என்று நினைக்கிறாங்க. I told you God made man physically more stronger than women, the women. நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் ஆணை சரீர பலத்திலே பெண்ணை விட அதிக பலம் கொண்டவனா உண்டாக்கினார். Why? ஏன்? To protect the women. பெண்ணை பாதுகாக்க. All of womankind depends upon the protection the mankind can give. இந்த பெண் வர்க்கமே ஆண் வர்க்கம் கொடுக்கிற பாதுகாப்பை நம்பிதான் இருக்கிறது. Now these are the things that have gone out the window in all our philosophical sophistication. We don't think like this. Therefore the world is a dangerous place. It's a risky thing for the women to go out at night and to go to work and go here, go there. It's very dangerous. உலகத்திலே எவ்வளவு தத்துவ ஞானங்கள் இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் காற்றுல பறக்க விட்டு விட்டார்கள். ஆகவே இன்றைக்கு பெண்கள் தனிமையா போக முடியல, வேலைக்கு போக முடியல, அவங்களுக்கு பல ஆபத்துகள் எப்போதும் சூழ்ந்தே இருக்கு. That's why I'm never impressed about the world and its philosophy and its sophistication. ஆகவே தான் இந்த உலகம், அதனுடைய நாகரிகம், அதனுடைய தத்துவம் அதெல்லாம் என்ன கவர்கிறது இல்லை. I'm very impressed about the Bible. வேதம் என்ன மிகவும் கவர்கிறது. Because the Bible is telling the truth. ஏனென்றால் வேதம் சத்தியத்தை சொல்லுகிறது. If we live by the Bible, then things will be all right. வேதத்தின்படி வாழ்ந்தால் காரியங்கள் நன்றாக இருக்கும். Worldly philosophies are nothing but a bunch of confusion. உலக தத்துவம் வேற ஒண்ணும் கிடையாது, வெறும் குழப்பங்கள் தான். Sometimes when they talk about this kind of philosophy in some kind of philosophy on TV and so on and about life and things, I feel like laughing many times. சில சமயத்துல டிவில இந்த உலகத்தை பற்றி வாழ்க்கை பற்றி எல்லாம் சில தத்துவங்களை பேசுறாங்களே, சிரிப்பு தான் வருது. Their mind is empty of truth. அவர்கள் மனம் உண்மையை அறியாமல் வெறுமையா இருக்கிறது. The Bible is full of truth. வேதம் சத்தியத்தால் நிறைந்திருக்கிறது. And the Bible is what the world needs today. இன்றைக்கு உலகத்துக்கு தேவை வேதம். That is why churches must be there. That is why churches must preach the Bible. ஆகவே தான் திருச்சபையில் இருக்க வேண்டும். ஆகவே தான் திருச்சபைகள் வேதத்தை போதிக்க வேண்டும். So the woman is a suitable person. ஆகவே ஸ்திரீ என்பவள் ஏற்றவளாய் இருக்கிறாள். She is not a dress, she is a suit. அவள் ஒரு Dress கிடையாது, ஒரு சூட். In the sense that when
she is there as part of his life. She brings out all the best about him. அவனுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாய் இவள் இருக்கும்போது இவனுடைய சிறந்ததை எல்லாம் அவள் வெளிக்கொண்டு வருகிறாள். That's how seriously God took this whole matter when he made the woman. தேவன் பெண்ணை உண்டாக்கின போது இந்த விஷயத்தெல்லாம் இவ்வளவு சீரியஸா நினைச்சு செய்கிறார். Now when he made the woman, the Bible says in verse 21 in chapter 2, 2:21 வேதம் சொல்கிறது அவர் பெண்ணை உண்டாக்கின போது caused a deep sleep. அவனுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். Thank God for that. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Otherwise he'll be peeping and seeing what God is doing to make a woman. இல்லாவிட்டால் ஒரு பெண்ணை உண்டாக்குறதுக்கு தேவன் என்ன பண்றாரு அப்படியே பார்த்திருந்தோம் வெட்டி. So that later on if he doesn't like it, he can make one. அப்பதான் பின்னாடி அவளை பிடிக்கலன்னா இவனே தானா செஞ்சுக்குவான் அதையாவது எடுத்து. Or make many. அல்லது பல செஞ்சுக்குவான். That's why God put him to sleep. அவன் நல்லா தூங்க வச்சாரு. You sleep, you will never know how I made it. நீ தூங்கு, நான் எப்படி அவளை உண்டாக்குறேன்னு உனக்கு தெரியவே தெரியாது. Nothing to do with this. இதுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. I'm going to make her. நான் தான் அவளை உண்டாக்க போறேன். And I'm going to present her to her. நான் அவளை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க போறேன். You take her the way that she is made by me. அவள் என்னால எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறாளோ அப்படியே நீ அவளை ஏற்றுக்கொள். Believe in the purposes and the plan and the function and the position that she holds in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு என்ன திட்டம், நோக்கம், என்ன அந்தஸ்து, நிலை இருக்கிறது என்பதை நீ அறிந்து உணர்ந்து அப்படியே ஏற்றுக்கொள். That's how he made her. அப்படிதான் அவளை உண்டாக்கினார். Then he brought her to him. பிறகு அவங்கிட்ட கொண்டு வருகிறார். Adam didn't say, "Where God, where did you make her?" ஆதாம் கேக்கல, ஆண்டவரே எங்க இருந்து இவளை உண்டாக்கினீர் கொண்டு வந்தீர்னு. He didn't say, "I don't like this one, make me someone else." இவளை பிடிக்கல, வேற ஒருத்தி உண்டாக்குன்னு சொல்லல. No. கிடையாது. There was no multiple choice there. அங்க 4-5 வச்சிட்டு ஒன்னு எடுத்துக்கன்னு சொல்லல. There's only one. ஒண்ணே ஒண்ணுதான் அங்க. God just gave it to him. ஏன் அப்படியே கொடுத்துட்டார் கொண்டு வந்து. And he said, "Oh, she is the bone of my bone and flesh of my flesh." உடனே சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள். She shall be called woman. இவள் மனுஷி என்னப்படுவாள். Because she was taken out of man. ஏனென்றால் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்ட. Therefore a man shall leave his father and mother and be joined to his wife, and they shall become one flesh. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்து இருப்பான், அவள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். So I want every woman here to know this. ஆக இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீயும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று Before you go home today, நீங்கள் இன்றைக்கு வீட்டுக்கு செல்லும் முன்னர் I want especially the women to notice this. குறிப்பாக பெண்கள் இதை கவனிக்கும்படி விரும்புகிறேன். That God has highly favored you. தேவன் உங்களுக்கு மிகுந்த தயவு பாராட்டி இருக்கிறார். The Bible does not put you down. வேதம் உங்களை கீழாக பேசுவதில்லை, The கேவலமாய் Bible பேசுவதில்லை. enlightens you and lifts you up. வேதம் உங்களை குறித்து வெளிச்சத்தை கொடுத்து உங்களை உயர்த்துகிறது. You will respect God's wisdom for you. உங்களுக்கான தேவனுடைய ஞானத்தை நீங்கள் மதித்தால், You respect God's purposes. தேவனுடைய நோக்கங்களை மதித்தால், You'll be an extraordinary person, a real plus in a man's life. நீங்கள் அசாதாரணமானவராய் ஒரு ஆணுடைய வாழ்க்கையில மெய்யான ஒரு லாபமாக நீங்கள் இருப்பீர்கள். God is truly highly favored. தேவன் மெய்யாக உங்களுக்கு மிகவும் தயவு பாராட்டி The இருக்கிறார். angel came and told Mary, "You are highly favored." தேவதூதன் மரியாதையுடன் சொன்னான், கிருபை பெற்றவளே வாழ்க. Have you ever thought about that? இன்னைக்கு அதை யோசித்து பார்த்திருக்கீங்களா? I thought about preaching that in Christmas time. கிறிஸ்மஸ் சமயத்துல அதை பேசணும்னு But I யோசிச்சேன். wanted to save it for now. ஆனா இன்னைக்கு இப்போ அதை சொல்ல விரும்புறேன். Why was she told that she was highly favored? ஏன் அவள் மிகவும் கிருபை பெற்றவள், தயவு பெற்றவள் என்று சொல்லுகிறான்? Because God has this wonderful project of saving mankind from their sin. ஏனென்றால் மனுவர்க்கத்தை அவருடைய பாவத்திலிருந்து மன்னிக்க தேவன் மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். Big project. மிகப்பெரிய திட்டம். This is the great eternal plan of salvation. இது மாபெரும் ரட்சிப்பின் திட்டம், நித்திய திட்டம். And God comes to this young girl named Mary and he says to her, "I want a helper." இந்த திட்டத்திலே இந்த இளம் பெண்ணாகிய மரியாள் இடத்துல தேவன் வந்து சொல்லுகிறார், இதற்கு எனக்கு ஒரு உதவிக்கு ஆள் தேவை. Are you ready to be a helper? நீ உதவியா இருக்க ஆயத்தமா? Women, you are made to be a helper. Are you ready to help me? ஸ்திரீயே, நீ உதவி செய்யும்படி உண்டாக்கப்பட்டாய், உதவி செய்ய The ஆயத்தமா? second person of the Trinity, Jesus Christ, the Son of the living God, has to enter into the world in flesh. தூய திருத்துவத்திலே இரண்டாவதாகிய தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாய் இறங்கி வர வேண்டும். Help is needed. உதவி தேவை. How can he come in flesh? எப்படி அவர் மாம்சத்திலே வர முடியும்? He needs a womb. அவருக்கு ஒரு கர்ப்பம் தேவை. He needs a woman. அவருக்கு ஒரு பெண் He தேவை. needs to get into that womb and stay there for the 9 months. அந்த கர்ப்பத்துக்குள்ளே அவர் பிரவேசித்து 9 மாதங்கள் உள்ளே இருக்க And வேண்டும். then be born of her. பிறகு பிறந்து வர வேண்டும். God says, "I need a helper. Can you help?" ஏன் கேட்க ஒரு உதவி தேவை, துணை தேவை, நீ வரியா? And this helper said, "May it be unto me according to your word." இந்த உதவியால் சொல்லுகிறா, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது. She says, "I am there for the project. சொல்றா, இந்த வேலைக்கு நான் ஆயத்தம். I don't know how it's going to happen. அது எப்படி நடக்குமோ எனக்கு தெரியாது.
I wonder how it's going to happen since I'm not married. எனக்கு என்ன திருமணம் ஆகல, ஆகவே இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. He said, you don't worry about the details. ஆனா அவர் சொல்ற அந்த விவரம் பத்தி நீ கவலைப்படாத. Detail is my problem. விவரங்கள்லாம் என்னுடைய பிரச்சனை. Helping is your problem. உதவி செய்வது உன்னுடைய வேலை. You got a role to play and I got a role to நீ play. செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு, நான் செய்ய வேண்டிய வேலையும் உண்டு. You give me the womb, you give me yourself, you believe. நீ உன்னுடைய கர்ப்பத்தை கொடு, உன்னையே கொடு, நீ விசுவாசி. And I will provide the power. அந்த பலனை நான் தருகிறேன். I will provide ability. நான் அந்த ஆற்றலை I தருகிறேன். will cause the conception. நான் கர்ப்பம் தரித்தலை I will make it happen. நான் அதை நடக்க பண்ணுவேன். I am God, I need a helper, he says. நான் தேவன் என்றால் எனக்கு ஒரு துணை உதவி தேவை என்று சொல்லுகிறார். That's why I tell women, I say you are highly favored because even when God needed help, he came to the helpers and said. ஆகவே தான் நான் பெண்களை பார்த்து நீங்கள் கிருபை பெற்றவன்னு சொல்லுவேன். ஏன்னா தேவனுக்கு ஒரு உதவி தேவைப்பட்ட போது அவர் ஒரு பெண்ணிடம் தான் வந்தார். And he said, I want to help. உதவி தேவை என்றார். Amen. Amen. So never be ashamed of the word helper. ஆகவே இந்த துணை அந்த வார்த்தையை கேட்டு நீங்க வெட்கப்பட வேண்டாம். If somebody is ashamed of it and tells you, oh, this is word that's putting me down, tell them what it means. யாராவது இந்த வார்த்தை கண்டு வெட்கப்பட்டு இது எனக்கு கேவலப்படுத்துதுன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை விளக்கி சொல்லுங்கள். God of heaven could not do it with the woman. He said, I need a helper. பரலோகத்தின் தேவனே பெண்ணுடைய துணை இல்லாம செய்ய முடியல, எனக்கு உதவி தேவை என்றார். That's the helper. அதுதான் துணை என்றால். Shall we all stand together? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? Amen. ஆமென். Well, praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I can see all the women going and giving it to their husbands today. பெண்கள் எல்லாம் போய் தங்கள் கணவன்மாருக்கு சொல்றதை நான் பார்க்கிறேன். And all those who have not married yet. இன்னும் திருமணம் ஆகாதவர்கள். You are the most fortunate because you are hearing this now. நீங்க இப்பவே இத கேக்குறதுனால நீங்க ரொம்ப பாக்கியசாலிகள். You know what it's all about. இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். Amen. ஆமென். Praise God. Let's lift up our hands and thank God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise you, Jesus. Hallelujah. Oh, we thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. Father God, in the name of Jesus we come. பிதாவாகிய தேவனே இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். We thank you, Lord, for the great plan and purpose that you have for each one of us. கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்காக நீ வைத்திருக்க மாபெரும் திட்டம் நோக்கத்துக்காக ஸ்தோத்திரம். We are not trying to be this or that. நாங்கள் இதுவாக அதுவாக இருக்க முயற்சிக்கவில்லை. We are going to be what you made us to be for. நாங்கள் என்னவாய் இருக்கும்படி நீர் உண்டாக்கினீரோ அப்படியாக தான் நாங்கள் இருக்க போகிறோம். You have already determined that. ஏற்கனவே அதை நீ தீர்மானித்து விட்டீர். There is no choice about what we can be. நாங்கள் என்னவாய் இருக்க முடியும் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றும் இல்லை. You have made us to be a certain way. நாங்கள் இந்த குறிப்பிட்ட விதத்தில் இருக்கும்படி எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். Built for that. அதற்காகவே நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். Made for that. அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். Designed for that. அதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். Male and female. ஆணும் பெண்ணுமாக. And with great reverence we acknowledge God's purposes for our lives today. எங்கள் வாழ்க்கைக்கான தேவனுடைய நோக்கங்களை மிகுந்த மரியாதையோடு நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஆண்டவரே. And we respect it. அதை நாங்கள் மதிக்கிறோம். And we accept it. அதை ஏற்றுக்கொள்கிறோம். We will seek to walk in those purposes. அந்த நோக்கங்களிலே நடக்கும்படி நாங்கள் நாடுகிறோம். And so that there will be success in family, in lives. அப்பொழுது மக்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வெற்றி உண்டாகுமே. There will be peace and joy and happiness. சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி உண்டாயிருக்குமே. There will be every fullness of this life because we are walking in God's purposes. தேவனுடைய நோக்கங்களில் நடக்கிறபடினாலே இந்த வாழ்க்கையினுடைய சகல நிறைவும் உண்டாயிருக்குமே. Give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing this song then we'll இந்த be. பாடலை பாடுவோம், பிறகு நாம் கடந்து செல்லலாம். To the King eternal, immortal, invisible, the only God, be the honor and glory forever and ever. To the King eternal, immortal, invisible, the only God,